ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு வால். ஸோ இப்போ பற்றின ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, ராணவ் பவித்ரா உங்களுக்கே தெரியும். ராணவ் வந்துட்டு பவித்ராவை நான் லவ் பண்ணலன்னு சொன்னாலும் அவர் பண்ணுற வேலைகளும் அப்படி தான் தெரியுது. அதேமாதிரி பவித்ரா என்ன தான் அவரை கழுவி ஊற்றினாலும் இவர் வந்துட்டு முதல்ல வந்து பேசாத மாதிரி பேசுகிறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக போகிறதும், திரும்ப வந்துட்டு இவங்ககிட்டே வந்து டார்ச்சர் பண்ணுறதும், அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா இந்த பொண்ணு என்கிட்ட பேச சொல்லுமான்னு சொல்லிட்டு கெஞ்சுறதும், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கார். ஆனாலும் யாராவது வெளிப்படையை கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்றாரு. சரி, இப்போ என்னென்னா அதை ஊர்ஜிதம் படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வந்து நம்மளோட ரயான் வந்துட்டு நம்ம பவித்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஏன் பேசிகிட்டு இருக்கார்? அவர் வந்துட்டு என்ன, அவருக்கு வந்துட்டு இப்போ ஒருத்தங்க வந்து பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டணும். கும்பரஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தங்க வேணும். அது பவித்ரா அழகாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே இது வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு வராங்க. அதனால தான் குட் சொல்லு பேரும் வாங்கியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் அவர் வந்துட்டு இராணுவமாக நினச்சி பேசுகிறாரான்ற விஷயங்கள் அது அவரோட மனசுக்குள்ளே தான் தெரியும். சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லை மீறும்போது ரெண்டு பேருக்கும், அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாலியாக பேசுவாங்க, சிரிப்பாங்க. நேற்று அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சப்பாத்தி மாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு இவங்க வச்சுருக்காங்க, அதை ரயானுக்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு கேமராமேன் சூப்பராக அந்த பக்கம் ஜூம் பண்ணுறாரு ரைட்டில். என்னடா அது இந்த பக்கம் சும்மா ஜூம் பண்ணுறாரு பார்த்தா அந்த பக்கம் ஒரு மூஞ்சி ரொம்ப டெரர் ஃபேஸாக இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. என்னடா கேமரா பார்க்கறது கூட பார்க்காம இவர் வந்து இந்த மாதிரி முறைச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தா ராணவ் அவ்வளோ காண்டில் பார்க்குறாரு. ஏன்டா டேய், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பவித்ரா பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னடா நடுவில் வந்து பூந்து என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஐயோ ரைட், ஏற்கனவே ரயானுக்கும் ராணுவுக்கும் வாய்க்கா தகராறு ரொம்ப நாளாக இருக்குது. இது மறுபடியும் புகையுமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் பார்த்த பாடம் அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அதுவும் கூட வந்து பணப்படி எடுத்துகிட்டு இவர் போயிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? ரயான் பவித்ராவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கண்டிப்பாக தம்பி அக்கா அப்படி மாதிரி தான் தோணுது. ராணுவ ஏன் இந்த மாதிரி பொங்குறாருன்னு தெரியல. ஆனால் லவ் பண்ணலன்னு சொல்கிறார். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.